லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். மா, என்னடா சீக்கிரம் வந்துட்ட? ஆதிரா எங்கம்மா? என்னாச்சு திருமாரா? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? அப்பா, ஆதிரா ஃபோன் பண்ணா, ஏதோ அர்ஜென்ட்னு சொல்லி வர சொன்னா. என்ன விஷயம்னு தெரியலையே. சுபத்ரா எங்க? அம்மாவும் மகளும் பரப்பிட்டு எங்கேயும் போயிட்டாங்களே. அப்பா, என்னமோ பிரச்சனைப்பா. நீ என்னப்பா சொல்ற? திரும்பி ஃபோன் பண்ணி பாரு. ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டேன், நாட் ரீச்சபிள்ல இருக்கு. என்னப்பா இது அதிசயமா இருக்கு? ஏங்க, நீங்க எதுக்கு தேவையில்லாம இமேஜின் பண்ணிட்டு இருக்கீங்க? எதுவும் இருக்காதுங்க. நீங்க டியூட்டிக்கு போங்க. ஆதிரா வந்ததும் நானே உங்களுக்கு கால் பண்றேன். ஆமா திருமாரா, நீ போய் உன் வேலையை பாரு. இல்லப்பா, என்ன வீட்டுக்கு வர சொல்லிட்டு ஆதிரா வராம இருக்க மாட்டா. நான் வெயிட் பண்றேன். என்ன நீங்க மட்டும் வரீங்க? ஆதிரா எங்க? ஆதிரா வந்துட்டு இருக்கா. 2 பேரும் ஒன்னா தானே போனீங்க, நீ மட்டும் தனியா வர? வர வழியில ஒருத்தரை பார்க்கணும்னு சொல்லி ஆதிரா போயிட்டா. ஆதிரா வந்துருவா. அவ இங்க வந்து உங்க எல்லார்கிட்டயும் சொல்றதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. என்ன பொடி வச்சு பேசுற? ஆதிரா வர வரைக்கும் பொறுத்துக்கோங்க, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். ஏய், எதுக்கு திருமாறன அவசரமா வர சொன்ன? என்ன விஷயம் ஆதிரா? என்னாச்சு? ஆதிரா, எதுவா இருந்தாலும் சொல்லு. இதோ இங்க நிக்கிறாளே இந்த சாருமதி, இவ ஜெயிலுக்கு போய் அகிலனை மீட் பண்ணிட்டு வந்து நிக்கிறான். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசிக்கிட்டாங்க. இதத்தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். இப்ப அவளை பத்தின சுயரூபம் தெரியுதா? இந்த விளங்காதவள தலையில தூக்கி வச்சு ஆடுனியே, இப்ப என்னாச்சு? அவ நம்ம வீட்டுக்கு வந்தது பாதுகாப்புக்கு இல்ல, பழி எடுக்கிறதுக்கு. சுபத்ராவுக்கு ஏற்பட்ட கதிதான் நம்ம எல்லாருக்கும். மொத்தமா இந்த வீட்டை கொளுத்த போறா. ஏன் இன்னும் நின்னுட்டு இருக்க? இப்பவே அவ கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளு. போடா. ஆமா மாரா, முடிவெடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. சாருமதி இனிமே இங்க இருக்க வேண்டாம். வீடு, சொத்து, இன்சூரன்ஸ்னு இவ பெரிய பிளானோட தான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கா. அகிலன் தான் மொத்த திட்டத்துக்கும் சூத்திரதாரி. இன்னும் ஏன்டா அப்படியே நிக்கிற? ஒவ்வொரு தடவையும் அவளுக்காக என்கிட்ட சண்டை எழுப்பியே, இப்ப என்ன பதில் சொல்ல போற? சொல்லு. சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. இவ பெட்டியை தூக்கி வெளியே போட்டு அனுப்ப வேண்டியதான். பெட்டியெல்லாம் எதுவும் இல்ல. கட்டின துணியோட தானே இந்த கழுத வந்துச்சு, அப்படியே போகட்டும். இந்த அளவுக்கு சுயநல பைத்தியக்காரியை இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்ல. அவங்க வயிறு நிரம்பணும்னா நம்ம வயித்தை கிழிச்சிருவாங்க. ஏய், வெளியே போ. உனக்கு என்ன வெத்தலை பாக்கு வச்சு சொல்லுவாங்களா? போ வெளியில. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. என்ன சொல்ல போற? பார்க்கவே இல்லைன்னு சொல்ல போறியா, இல்ல பேசவே இல்லைன்னு சத்தியம் பண்ண போறியா? கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லு. நான் அகிலனை பார்த்தது உண்மைதான். பேசினதும் உண்மைதான். அப்புறம் என்ன, இவளே ஒத்துக்கிட்டாளே.
இனிமே இந்த வீட்ல சத்தம் வேண்டாம். இவளை எங்கேயாவது கொண்டு போய் விட்டுட்டு வந்துரு. ஆனா அகிலனை நானா மீட் பண்ணல. சரண்யா தான் என்ன பார்க்க சொன்னாங்க. நான் ஒரு அக்காக்காக அவங்க தம்பிய சந்திச்சேன். அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன். அதே நேரத்துல அகிலனோட பொருள் சிலதெல்லாம் என்கிட்ட இருந்துச்சு. அதெல்லாம் கொடுத்துட்டு அவனுக்கு ஒரு குட் பை சொல்லிட்டு வந்தேன். இவ்ளோதான் எங்களுக்குள்ள நடந்துச்சு. இதுக்கு மேல எதுவுமே இல்ல. ஏண்டி இதெல்லாம் ஓ வேலைதானா? ஏ சரண்யா, உண்மையை சொல்லு. நீதான் அவளை போ சொன்னியா? ஆமா, நான் தான் போ சொன்னேன். உனக்கு புத்தி கித்தி ஏதாவது கெட்டு போச்சா? அவ தப்பு பண்றா, அவ அனுபவிக்கிறா. என் தம்பி எந்த தப்பும் பண்ணல. ஆமா, பண்ணாம தான் ஜெயில போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். எனக்கு வர கோவத்துக்கு என்ன பண்ணுவேனே தெரியாது. கம்முன்னு இருந்து சொல்லிட்டேன். என் தம்பி ஒன்னும் அவள கெட்டவன் கிடையாது. வெடி வச்சு 500 பேத்த கொலை பண்ண பார்த்தவன் கெட்டவன் கிடையாதா? அப்படிதானே? அம்மா, பிரச்சனை திசை மாறுது. அது எனக்கு நல்லாவே தெரியுது. எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. சரண்யா எதுக்காக இதுக்குள்ள வந்தான்னு தெரியல. ஆனா சாருமதியும் அகிலனும் பேசிக்கிட்ட விஷயமே வேற. நம்ம குடும்பத்தை ஒழிக்கிறதுக்கு தான் அவங்க வெகு நாளா திட்டம் போட்டுட்டு இருந்திருக்காங்க. அதோட ஒரு பகுதி தான் சாருமதி வீட்டுக்குள்ள வந்தது. சும்மா வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காதீங்க. என்கிட்ட ஆதாரம் இருக்கு. ஆதிரா, அதை காட்டு ஆதிரா. அம்மா, அந்த வீடியோவை காணுமா? இதுலதான் இருந்துச்சு. பொய் சொல்லி நடிக்கிறதுக்கு ஒரு அளவு வேண்டாமா? இங்க நீங்க யாரும் என்ன டிராமா பண்றான்னு சொல்லக்கூடாது. ஏய், வாயை மூடு. உன்ன மாதிரி இங்க யாரும் மாத்தி பேச மாட்டாங்க. அப்புறம் வீடியோ எங்க? அத காட்டும் போது காட்டுவாங்க. நீ கொஞ்சம் அமைதியா இரு. எல்லா பிரச்சனையும் ஒன்னாலதான். நீ எதுக்கு அகிலனை பார்க்க இவள அனுப்புன? அவன் எந்த தப்பும் பண்ணல. திரும்ப திரும்ப அதையே சொல்லாதீங்க. என்னால கேட்க முடியல. என்ன பண்றீங்க மேடம்? என்ன பார்த்தாலே உனக்கு கோவமா வருமே. உன்னோட கோவம் என் முடிய கூட அசைக்க முடியாது. இப்ப என்ன பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி முழுசா மாறின சாருமதிய நீ எப்படி பாக்குற ஆதிரா? ரொம்ப கேவலமா பாக்குறேன். உன்ன மாதிரி சாதாரண ஆளுங்கெல்லாம் என்ன புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம்.
நாங்க கல்யாணம் பண்ணி கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு கடைசி வரைக்கும் ஏக்கப்பட்டு வாழ்றவங்க கிடையாது. புடிச்சத புடிச்ச விதமா வாழ்ற புத்திசாலிங்க. இப்ப என்ன சொல்ல வர? உன் மூளைக்கு சுத்தி வளைச்சு பேசினா விளங்காதுல. சரி, ஸ்ட்ரெயிட்டாவே சொல்றேன். நான் அகிலனுக்கு எதிரா சாட்சி சொல்ல மாட்டேன், கோர்ட்டுக்கும் வர மாட்டேன், உங்களுக்கு ஆதரவா ஒரு துரும்ப கூட நகர்த்தி வைக்க மாட்டேன். நீ இப்படிதான் சொல்லுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீ நினைக்கிறது நடக்காது. நீ வருவ, வந்து சாட்சி சொல்லுவ, அத நான் நடத்தி காட்டுறேன். நீக்கிட்டே சவால் ஆதிரா. உன் செல்போன்ல இருந்த ரெக்கார்ட் எப்படி காணாம போச்சுன்னு தெரியுமா? எப்படி வேணாலும் போகட்டும், ஆனா அதோட இன்னொரு காப்பி இன்னொரு இடத்துல பத்திரமா தான் இருக்கு. கெட்டதுக்கு ஒரு வழினா நல்லதுக்கு 1000 வழி இருக்கு. எங்களுக்கு வேலை வைக்காம ஒழுங்கா கோர்ட்ல வந்து சொல்ல வேண்டியதை சொல்லிடு. இல்லன்னு வச்சுக்கோ, என் வீட்டுக்கார செல்லுக்கு நீ பேசின எல்லாத்தையும் அனுப்பி வச்சிருவ. நல்லா சமாளிக்கிற ஆதிரா. ஆனா எவிடன்ஸ் இல்லாம மிரட்டுறதெல்லாம் சாருமதிக்கு தான் செட் ஆகும். நீ இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்ட. என்ன சொல்லிட்டு இருக்க? நீ கான்ஸ்டபிள் போனை நம்பி தானே பேசுற? அதுல அப்பவே இரேஸ் ஆயிடுச்சு. அதுக்கான வேலையும் நான் பார்த்துட்டேன். அப்புறம் வேற என்ன பிளான் ஆதிரா? ஓ, 1000 வழி இருக்குன்னு சொன்னல, அதையும் என்னன்னு சொல்லு, அதையும் காலி பண்ணிடுறேன். சொல்றேன், கூடிய சீக்கிரம் சொல்றேன். அகிலனுக்கு எதிரா நீயும் உன் வாயால சாட்சி சொல்லதான் போற. அது நடக்கதான் போகுது. பார்க்கலாம். பாரு, தல. அகிலனை பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிற சாருமதி ஏன் அவனை தனியா மீட் பண்ணணும்? சரண்யாத்தைக்காகனாலும் இவ எதுக்கு ஹெல்ப் பண்ணணும்? சாருமதி ஹெல்ப் பண்ணுவான்னு அவங்க ஏன் நம்பணும்? அப்படியே சாருமதிக்கு பிரஷர் கொடுத்திருந்தாலும் நம்ம கிட்ட ஏன் சொல்லல? அகிலனை நேரடியா வந்து மிரட்டினப்ப கூட எனக்கு ஃபோன் பண்ண சாருமதி இப்ப ஏன் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணல? அவங்களுக்குள்ள அப்படி என்னதான் பேசினாங்க? சோ நமக்கு தெரியாம என்னமோ காரணம் இருக்கு. பதில் தெரியாத நிறைய கேள்விங்க இருக்கு. ஆதிரா சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒண்ணு மறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன பிளான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி யாரோட பிளான்னு தெரிஞ்சுக்கிட்டா ட்ரேஸ் அவுட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ சாருமதியை வாட்ச் பண்ணணும். அதுல ஏதாவது குழு கண்டிப்பா கிடைக்கும். என்னங்க, தூக்கம் வரலையா? இல்ல, ஒரு கேஸ் விஷயமா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட சொல்றதுன்னா சொல்லுங்க, நான் ஏதாச்சும் ஐடியா தரேன். கண்டிப்பா சொல்றேன் சாரு. டெட் எண்ட்ல நின்னுகிட்டு இருக்கேன். சின்னதா ஒரு லிங்க் கிடைச்சதுன்னா எல்லாத்தையும் கோர்வையா சொல்லிடுவேன். கொஞ்சம் டைம் கூட, சீக்கிரம் சொல்லிடுறேன். சரி சரி, டைம் எடுத்துக்கோங்க. இப்பெல்லாம் நிறைய விளம்பரம் கால் வருது. எப்படிதான் நம்பர் வாங்குறாங்களோ. ஹலோ,
கிரெடிட் கார்டு வேணுமான்னு கேக்குறாங்க. அத வாங்கி நான் என்னங்க பண்றது? இவளுக்கு எதுக்கு எத்தனை ஃபோன் வருது? ஸ்விட்ச் போட்டாச்சுல. தெரியாத நம்பர்ல இருந்து நிறைய ஃபோன் கால் வந்துகிட்டே இருக்கு. சார் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ ஓப்பனா சொல்லுங்க சார். அகிலன் தான் ஜெயில இருந்து சாருமதி கிட்ட தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கான்னு தோணுது. ஃபோன் கான்டாக்ட் இல்லைன்னா அவங்க 2 பேரும் மீட் பண்ணிருக்கவே முடியாது. சந்திச்சதுக்கான காரணம் தான் அவங்க சொல்லிட்டாங்களே சார். அதுல உண்மை இருக்கிற மாதிரி தெரியல சார். 2 பேருமே தொடர்புலயே இருக்காங்கன்னா எதுக்கு அகிலன் துரோகம் பண்ணிட்டான்னு சொல்லணும்? அகிலன் ஐயா காட்டி கொடுக்கணும், அவனை உள்ள பிடிச்சி போறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். சார் எப்படி பார்த்தாலும் இடிக்குதுல்ல சார். ஆனா சாருமதி மேல சின்னதா ஒரு சந்தேகம் வந்துருச்சு. நம்ம வேலையே எல்லாத்தையும் சந்தேகப்பட்டிருந்தானே. நான் ஏன் சாருமதி சொல்றதையெல்லாம் நம்பணும்? என் உள்ளுணர்வு ஏதோ தப்பா சொல்லுதா சார். ஓகே சார், இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? சாருமதி போனை ட்ரேஸ் பண்ணுங்க சார். யோசிக்க வேண்டாம் அரசன். இதை செஞ்சாதான் யார்கிட்ட இருந்து ஃபோன் வருது, யாருக்கு ஃபோன் போகுதுன்னு கண்டுபிடிக்க முடியும். சாருமதிக்கு வந்த நம்பர்லாம் யார் பேர்ல இருக்குன்னு விசாரிங்க. அதோட சாருமதியோட போனை எப்பவும் கண்காணிப்பிலே வச்சிருங்க. ஓகே சார். என்னங்க? ஒன்றும் இல்லை. என்கிட்ட சொல்லக்கூடாத விஷயமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்டு? சாருமதி யார்கிட்டயும் அடிக்கடி ஃபோன் பேசுறா. எப்பவும் யாருக்கோ மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கா. அகிலன் என்ன மிரட்டுறான்னு சொன்னவ அகிலன் கிட்ட உதவி கேட்க போனேன்னு சொல்றான். எனக்கு தெரிஞ்சு சாருமதி கிட்ட என்னவோ பிரச்சனை இருக்கா ஆதிரா. ஆமா, நீ என்ன நினைக்கிற? அதிரா, ஏன் அப்படி பாக்குற? அதிரா, என்ன ஆச்சு? இதெல்லாம் நீங்க தான் பேசுறீங்களா? நான் கேட்கறதெல்லாம் உண்மையா? நடக்கிறதெல்லாம் நிஜமா? நான் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். நானும் சீரியஸா தாங்க சொல்றேன். எப்போ சாருமதியை விட்டு கொடுக்காமலே இருப்பீங்க. அவ என்ன பண்ணாலும் அதுக்கு ஒரு நியாயம் சொல்லுவீங்க. இப்போ என்ன திடீர்னு கட்சி மாறுறீங்க? என்ன காரணம்? சிச்சுவேஷன் அப்படி இருக்கா ஆதிரா?
சாருமதி ஏதோ என்கிட்ட மறைக்கிறான்னு தோணுது. இப்படி ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வரணுன்றதுக்காக தான் நான் இத்தனை நாள் வேண்டிட்டு இருந்தேன். சாருமதியை க்ளோஸா வாட்ச் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். அவ்வளவு தூரம் போயிட்டீங்களா? அப்புறம் சாருமதியோட போனை ட்ரேஸ் பண்ண சொல்லிட்டேன். ஐயோ ஐயோ, என் புருஷன் தான். இப்ப நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்க தெரியுமா? ஏங்க என்ன பண்றீங்க? உன்னோட சந்தோஷத்துக்கு நீ கிள்ளி முத்தம் வச்சிட்ட, என்னோட சந்தோஷத்துக்கு நான் கட்டி பிடிச்சிட்டேன். விடுங்க. நான் சாருமதியை பத்தி சொன்ன போல பொய்ன்னு சொன்னீங்க. உங்களுக்கு ஒரு சந்தேகம்னா உடனே வேக வேகமா வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்க மட்டும்தான் அதுக்குன்னு வேலை பார்க்கணுமா? நாங்க பார்த்தா அதை நம்புறதில்ல, அப்படித்தானே? அப்படிலாம் இல்லாதடா. எனக்கு சாருமதி மேல எப்பவும் ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆமா, எனக்கும் அவன் நிலைமைய நினைச்சு கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா உண்மை நாம நினைச்சதுக்கு நேர்மாறாதானே இருக்கு. நல்லா கேட்டுக்கோங்க, நீங்க இப்பதான் முதலடி எடுத்து வச்சிருக்கீங்க. நான் சாருமதிய பத்தி அத்தனை விஷயமும் புரிஞ்சு தெரிஞ்சு வச்சிருக்கேன். சாருமதி கண்டிப்பா அகிலனுக்கு எதிராக சாட்சி சொல்லவே மாட்டான். சாருமதியும் அகிலனும் சேர்ந்துதான் என்னமோ ஒரு திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. நாம நம்மள காப்பாத்திக்கணும்னா 2 மடங்கு ஜாக்கிரதையா இருக்கணும், 3 மடங்கு எச்சரிக்கையா இருக்கணுங்க. சாருமதி கெட்டவனு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அவளை வீட்டை விட்டு துரத்துறது மட்டும் இல்ல, அகிலனோட சேர்த்து ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன்.